எது நடந்தாலும் அது தனதாக மாத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு அரசியல் சாமர்த்தியம். பரந்தூர் போறது. பரந்தூர்ல மக்கள் ஆல்ரெடி அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இவரு வீராவேசமா அந்த கூட்டத்துல பேசிட்டு, பரந்தூர் பிரச்சனை தெரியுமா? ஆனா அவன் அவன் அதுக்கு முன்னாடியே அங்க 1 வருஷமா போராடிட்டு இருக்கான்றது வேற விஷயம். ஆனா நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் பரந்தூர் இன்னைக்கு உலகத்துக்கு கவனத்துக்கு வந்துச்சு. நான் மதுரை அருட்டாப்பட்டியில போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு டங்ஸ்டன் போராட்டத்தையே தடை பண்ணிட்டாங்க. இப்படி எதையும் தனதாக மாத்திக்கிற ஒரு பாசிசம் இருக்குதுல்ல, முசோலினி தரம் இருக்குல்ல, அதை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குதான் பதில் சொல்றதுக்கான யோகிதை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட தலைவர்களுக்கு இல்லாம போச்சுன்னு சொல்றேன். திங்கிற தட்டிலேயே மூத்திரம் பேருது. எந்த மேடையில நீ உன்னை வளர்த்து விட்டாங்களோ, யாரு உன்னை சோறு போட்டு வளர்த்தாங்களோ, இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஒரு 1000 ரூபாய் எங்களால ஒரு 2வதுங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர். ஒரு கரடுமுரடான ஒரு சமூக பின்னணியில இருந்து வந்தவர். வறுமைனாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வறுமை கிடையாது. சினிமா ஃபீல்ட்லயும் பெரிய அளவுல அவருக்கு எடுக்கல. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது. இப்ப எங்க கூட்டத்துக்கு வந்தாருன்னா நாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் எங்களாலையும் முழுசா கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா அதே நாங்க உண்டியல் வசூல் பண்ணி ஒரு 800 ரூபாய் 850 ரூபாய் கொடுப்போம். அப்போ ஒரு பை ஒண்ணு போட்டு ஒரு பை ஒண்ணு கொண்டு வருவாரு ஒரு. அந்த பையில என்ன இருக்குன்றீங்க? ஒரு ஜட்டி இருக்கும், ஒரு பனியன் இருக்கும், ஒரு கைலி இருக்கும், ஒரு கருப்பு சட்டை இருக்கும், ஒரு பேண்ட் இருக்கும்.